இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து நான் சாமி படத்துக்கு பூ போடுறதுக்காக பூ வாங்க போனேன். எப்போயுமே நான் 7 மணிக்கு மேலே தான் போவேன் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் அருப்புக்கோட்டையில் 7 மணிக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் ரொம்ப சலுசாக வாங்கலாம். இப்போ மஞ்சள் பூ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பூ 3 மஞ்சள் 3 செவ்வந்தி 3 ரோஸ் பார்த்திங்கன்னா அவங்க எப்போயுமே ஒரே அக்காட்டை தான் நான் வாடிக்கையாக வாங்குவேன். அவங்க அப்படியே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த பூ பாருங்கள், இது இந்த சைடு நாங்கள் ஜாதி மல்லின்னு சொல்லுவோம், நீங்கள் கலர் பிச்சின்னு ஒவ்வொரு ஊரில் சொல்லுவாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா 100 பூ பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க, மத்தியானம் சொல்லுவாங்க. இப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன். ஏன்னா நான் வந்து அடிச்சலாங்க அப்படிலாம் இதெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா சாயந்தரம் நைட் நேரம் ஒரு 7 மணிக்கு மேலேனா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் நம்ம வாடிக்கையாக வாங்குறதுனால அவங்களே சொல்லுவாங்க, ஒரு 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் பூ, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. நம்ம அதாவது வந்து வேறு பூ கேட்டால் கூட இது கொண்டு போங்க, நல்லாயிருக்கும், எதுக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மனிதர்கள் அப்படி இருக்காங்கங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இது 100 பார்த்திங்கன்னா நான் 35 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 3 சம்மந்தி பூவும் 3 ரோஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பூ கட்டுறோம் பாருங்கள், 35 ரூபாய்க்கு நம்ம கலர் பீச்சி கிடைக்கவே கிடைக்காது. நான் கட்டுறேன், எவ்வளோ முளம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பூ கட்டியிருக்கிறேன். நான் அது போக இவ்வளோ பூ வரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். கட்ட தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே கட்ட தெரியும், கட்ட தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் மெதுவாக தான் கட்டுவேன், ரொம்ப வேகமாகலாம் கட்ட மாட்டேன். இந்த பூனா எனக்கு ரொம்ப வேகமாக கட்ட தெரியும். மல்லிகை பூன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கட்டவும் தெரியாது. இப்படிதாங்க நான் கட்டுவேன். பூ வந்து பார்த்திங்கன்னா மலர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போ அதை காட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மலர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் 3 தான் வச்சு கட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாமிக்கு நெருக்கமாக இருக்கும். சரம் மாதிரியும் கட்டலாம், இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு முளத்துக்கு மேலேயே வந்துருச்சு பூ, ஜாதி மல்லி பூ. இப்போ வந்து நான் 35 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். 35 ரூபாய்க்கு வாங்கின பூ பார்த்திங்கன்னா இது 100 ரூபாய்க்கு மேலேயே சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லெல்லாம் இந்த பூ வந்து உதிரிப்பூ எவ்வளோ, கட்டம் பூ எவ்வளோன்னு சொல்லுங்கள், கலர் பிச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.